மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்விற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் பொறியியல் பட்டதாரி ஒருவர். அத்தகைய மனிதரை அடையாளப்படுத்துகிறது இந்த தொகுப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பசுமையான தோட்டத்தின் நடுவில் அமைந்துள்ள மகாவீர் இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் அவர்களுக்கான தனி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக இவரை போன்ற நூற்றுக்கணக்கான மனநலம் பாதிக்கப்பட்டவர்களோடு வாழ்ந்து வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரைச் சேர்ந்த ரகுராமன். பொறியியல் பட்டதாரியான இவர் தனியார் கம்பெனி வேலையை விட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சரிபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். என் கூட இருந்த ஒருத்தருக்கு அந்த மனநல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போது அவருக்கு உதவி செஞ்சு அவரை முழுமையாக குணப்படுத்தணும். ஒரு மாதம் என் கூட தங்கியிருந்தார். அவர் வீட்டை விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு என் கூட என்னுடைய ரூமில் தங்கியிருந்தார். இப்போது அவர் குணமாகின பிறகு அவர் சொன்னார், நான் உங்களுடைய ஆதரவுனால உங்களுடைய அன்புனால நான் குணமாகிட்டேன். நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களை நம்ம உதவி செய்வோம் அப்படி சொன்னார். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டுச்சு. மனநலம் பாதித்தவர்களில் சிலர் சராசரி மனிதர்கள் போல் இருந்தாலும் சில நேரங்களில் மனித இயல்பை தாண்டி ஆக்ரோஷமாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதாக ரகுராமன் கூறுகிறார். அப்படி நிகழ்ந்த சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இருப்பினும் தன் உயிரை பணயம் வைத்து தனது சொந்த செலவில் இவர்களுக்காகவே வாழ்வை கிளைத்து வருகிறார் ரகுராமன். இன்ற நாள் எப்படி இருக்கும், இன்ற நாள் எப்படி போகும், இரவு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இறைவா என்ற பொழுது சிறப்பாக கழிந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் தூங்கணும். மறுநாளும் அந்த மாதிரி கொடுன்னு நாங்கள் வேண்டிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எது உடையும், எது நடக்குங்கிறது யாருமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஸோ எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையும் ஒரு யோக வாழ்க்கையும் நான் ஒரு இயற்கையான யோகா வழிமுறை வாழ்க்கையை நான் வாழறதுனால என்னால் இதை பேலன்ஸ்டாக பண்ண முடியுது. யோகா, நாட்டு வைத்தியம், சுவையான சாப்பாடு, காற்றோட்டமான சூழல், அன்பும் அனுசரணையும் கலந்த பேச்சு போன்றவற்றால் குணமாகி மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு சென்றவர்கள் உண்டு. ஆனால் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் பல ஆண்டுகள் இங்கேயே இருப்பவர்களும் உண்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். ஆனால் அதை கடந்து வெளியே வர முடியாமல் தவிப்போருக்கு கலங்கரை விளக்கமாய் நிற்கிறார் ரகுராமன். தவித்து தனி உலகில் நிற்கும் பலரை காப்பாற்ற இன்னும் பல ரகுராமன்களின் சேவை அவசியமான அவசரமான தேவை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் செல்வக்குமார்.